ஹாய் விவோஸ்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயனார் துணை சீரியலோட ப்ரோமோ பத்தி தான் இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தா வந்து சோழனை வந்து மன்னிச்சு திரும்ப வந்து வேலைக்கு வர சொல்லி சோழனுடைய ஓனர் வந்து சோழனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமரான லட்சுமி பாட்டி இருக்காங்கல்லடா, அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் கோவிலுக்குலாம் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. உன் பேர் சொல்லி இவன் சொல்லி வந்து நீ தான் வந்து வர முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லி வந்து அவர் கூப்பிடுறாருங்க. அதுக்கு சோழன் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணன் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அதுக்கு சோழனுடைய முதலாளி சொல்றாரு, சென்னை இல்லடா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் கோயிலெலாம் வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சவாரியாக இருக்கிற சோழா நீ தான் வரணும் வேற கேட்டிருக்காங்க. நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. அதுக்கு சோழன் பார்த்தீங்கன்னா அப்படியாண்ணே 2-3 நாள் ஆயிடும் போலவே அப்படிங்கிறாரு. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஆமாடா கோவில் விஷயம் இல்லை, எல்லாமே முடிஞ்சதாக திரும்ப வர முடியும், 2-3 நாள் ஆயிடுத சோழா அப்படின்னு சொல்லி அவர் முதலில் சொல்கிறாருங்க. அதுக்கு உடனே வந்து சோழனும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சொல்லிவிட்டு அவங்க வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஃபோன் வச்சிடறாருங்க. உடனே சோழன் வந்து சரிண்ணே அப்படின்னு ஃபோனை வந்து வச்சிடறாரு. சோழன் வந்து இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதை பற்றியே வந்து யோசிச்சிட்டே இருக்காருங்க சோழனும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து சோழனுடைய ஓனர் வந்து சோழனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சோழன் வந்து ஃபோன் எடுக்காமல் யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே வந்து சேரன் சொல்கிறாரு, ஏன்டா வந்து உனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. உடனே வந்து சோழன் சொல்கிறாரு, ஓனர் தானே வந்து சவாரி வரையான்னு கேட்டார், நான் தான் வந்து கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன், அதான் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரன் சொல்கிறாரு, அவர் வந்து உன்னை வந்து மன்னிச்சு வேலை கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம்டா, அதுலேயும் வந்து அவரே வந்து ஃபோன் பண்ண கூப்பிட்றாரு இல்லை போயேன்டா அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து சோழன் சொல்றாரு, அதுவானே வந்து வெளியூர் ட்ரிப்புண்ணே வரதுக்கு வந்து 3 நாள் ஆயிடும் போல, எனக்கு வந்து இங்கே இருக்கவும் ஒரு மாதிரி இருக்குது, வெளியூர் போகவும் ஒரு மாதிரி இருக்கேன்னு, அதானே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாருங்க சோழனும். அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நிலா சொல்கிறாங்க, எனக்கும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேறு சொல்லிட்டு ஆனால் வந்து ஆஃபீஸ் செட் ஆகவே வந்து 10 நாள் ஆகிடும் போல், அது வரைக்கும் வந்து வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கணும், போர் அடிக்கும், பேசாமல் வந்து நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு சொல்லி வந்து நிலா வந்து சோழன்கிட்ட கேட்குறாங்க. சோழன் பார்த்தீங்கன்னா நிலா கேட்டதும் உடனே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வந்து லட்சுமி பாட்டியோட வீட்டுக்கு போய் வந்து அவங்களையும் அவங்க வீட்டுக்காரையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ லட்சுமி பாட்டி வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கும் லவ் மேரேஜ்னு வந்து சோழன் சொன்னால் எப்படி ஆச்சு உங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா நிலாவுடைய முகம் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோழன் தான் பதில் சொல்கிறாரு, அவருடைய அப்பா எங்களை வந்து துரத்த அவருக்கு பயந்துட்டு வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக அப்புறமா அங்கேயே வச்சு எங்களுக்கு வந்து கல்யாணம் அவசர அவசரமாக நடந்துருச்சு அப்படின்னு வந்து சோழன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சோழன் அப்படி சொல்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நிலா வந்து அப்படியே வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு வந்து சோழன் வந்து ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி வந்து கெஞ்சுறாருங்க நிலா கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கோவிலுக்கு வந்து மறுபடியும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோழன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நிலா இவங்க லவ் ஸ்டோரியை கேளுங்க, பயங்கரமாக லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி பற்றி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு உடனே வந்து லட்சுமி பாட்டி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற சொல்கிறாரு, நீங்கள் வந்து வயசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் கதையும் யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு வேற சொல்கிறாரு 2 பேத்துக்கிட்டையும். அதுக்கு உடனே லட்சுமி பாட்டி வந்து சொல்கிறாங்க, நிலா நீயும் சொல்வீலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நிலா வந்து கண்டிப்பாம்மா நானும் சொல்வேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அடுத்த நிலா அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து சோழனுடைய முகம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு, வயசானதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்துருப்போமாங்க அப்படின்னு வேற நிலா கிட்ட வேற கேட்குறாரு. அதுக்கு உடனே நிலா சொல்கிறாங்க, உங்களை மாதிரி சும்மா அடிச்சு விட்டது தான் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து சோழனுடைய முகம் ஒரு மாதிரி ஆயிருதுங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி இனி ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.